அடுத்தவன் தட்டில் இருக்கிற சாப்பாடு ருசியாக தான் இருக்கும். அடுத்தவன் வீட்டு வெளிச்சமும் பிரகாசமாக தாங்க எரியும். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் நாம் செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? ஒப்பிடுதல், அதாவது கம்பேரிசன். மற்றவங்களோட ரீல்ஸு ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சிறந்த தருணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு நம்ம வாழ்க்கையை மட்டமாக நினைக்கிறது. முக்கியமாக நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், நம்மளுடைய பேரண்ட்ஸை ரொம்ப கேவலமாக நினைக்கிறது. நீங்கள் பார்க்குற அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு கண்ணீர் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ரோஜா செடி ஏன் தென்னை மரம் மாதிரி உயரமாக இல்லைன்னு கவலைப்பட்டா அது பூக்கவே மறந்துடும். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தனித்துவமான விதை. அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து உங்கள் வேரை நீங்களே அறுத்துக்காதீங்க. 2026 நாம் வாழ்கிறது கம்மியாக இருக்குங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்து காட்டுறது சரி வாழ்கிற மாதிரி காமிக்கிறது அதிகமாக இருக்குது. மற்றவன் வாழ்க்கையை எட்டி பார்த்துட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கையை எப்போ தான் வாழ போகிறீங்க? ஒப்பிடுதல் மகிழ்ச்சியை திருடக்கூடிய மிகப்பெரிய திருடன். உங்கள் நேற்றைய வாழ்க்கைக்கு கூட மட்டும் உங்களை ஒப்பிடுங்க, மற்றவங்க கூட இல்லை. உங்களுக்காக வாழுங்க. முக்கியமாக அந்தரங்கம் அந்தரங்கமாகவே இருப்பது அந்தரங்கத்திற்கே பேரழகு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நன்றி. நான் இவள்.